வெல்கம் பேக். எனக்கு இன்னைக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் யோசிச்சு சொல்லுங்க. எக்ஸ்னு ஒரு பர்சன் இருக்காரு. அந்த பர்சன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, ஒரு ஸ்ட்ரேஞ்சர். எங்க இருந்தோ வந்திருக்காரு, யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க நம்புவீங்களா? எங்க இருந்து வந்தாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவரோட இன்டென்ஷன் என்ன, எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர், யாருன்னே தெரியாத ஒருத்தரை நீங்கள் ஈஸியாக நம்பிடுவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஸோ ஒரு வேளை நீங்களே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருந்தால், உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாமல் இருந்தால், நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கே தெரியாமல் இருந்தால், உங்களை நீங்கள் நம்புவீங்களா? ஈஸியாக சொல்லிடலாம், என் மேலே எனக்கு எல்லா நம்பிக்கையும் இருக்கு அப்படின்னு. ஆனால் கொஸ்டினே, எங்கேயோ இருந்து வந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நம்ம நம்ப மாட்டோம். பட் நம்மளே நமக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கும்போது, நமக்கே நம்மளை பத்தி ஒண்ணுமே தெரியாம இருக்கும்போது அந்த நம்பிக்கை எப்படி வரும்? ஸோ என்னை பத்தி எனக்கே தெரியல. ஸோ தெரியாத ஒரு பர்சன் என் மேல நான் ஒரு நம்பிக்கையை ஈஸியா வைக்க முடியாது. அன்பார்ச்சுனேட்லி இங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். ஸோ நம்பிக்கை வெளியே இருக்கிற ஒருத்தர் மேல வரதில்லை. பரிச்சயம் இல்லாத ஒருத்தர், யாருன்னு தெரியாத ஒருத்தர் மேல வரதில்லை. ஆனா நமக்கே நம்மளை தெரியாம இருக்கும்போது எப்படி நம்ம நம்ப முடியும்? அன்பார்ச்சுனேட்லி எப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சரை நம்பி நீங்க அவர் பின்னாடியே போக முடியாதோ, நீங்களே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கும்போது உங்களை நம்பி நீங்க எங்கேயுமே எதையுமே பண்ண முடியாது. ஒரு ஸ்ட்ரேஞ்சரை நம்பி அவர் எங்க போறாரு, நம்மளை எங்க கூட்டிட்டு போறாருன்னு தெரியாம போறது எவ்வளவு ஆபத்தானதோ, அத மாதிரி உங்களை நீங்க புரிஞ்சிக்காம, உங்களை நீங்க தெரியாம ஒரு வாழ்க்கையை வாழ்றது அதை விட ஆபத்தானது. இந்த இடத்துலதான் செல்ஃப் ரியலைசேஷன்ற ஒரு விஷயம் வருது. செல்ஃப் ரியலைசேஷன்னா என்ன, அது டெக்னிக் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.